வணக்கம் நண்பர்களே. உங்களோட உடல்நலம் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு காமன் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? மங்கலான கண் பார்வை, கண் சோர்வு, கண் எரிச்சல் இதெல்லாம் தான். இப்ப எல்லாம் சின்ன குழந்தைகள் கூட கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலையில இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? மொபைல், லேப்டாப், டிவி ஸ்கிரீனை அதிகமா பார்க்கறது தான். நம்ம கண்கள் தினமும் 8ல இருந்து 10 மணி நேரம் ஸ்கிரீன் பார்த்துட்டு தான் இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நம்ம உணவு பழக்கம் தான் கண் ஆரோக்கியத்தை அதிகமா பாதிக்குது. ஆனா சில உணவுகளை தினமும் சாப்பிட்டா கண் நரம்புகள் வலுவாகும், கண் பார்வை தெளிவாகும், கண் உலர்வு குறையும். வயசான பிறகு கூட கண் பார்வை நல்லா இருக்கும். அதுலயும் சில ஃபுட்ஸ் இருக்கு. டாக்டர்ஸ் கூட கண் பார்வையை மேம்பட இந்த உணவுகளை தான் சாப்பிடணும்னு சொல்றாங்க. அந்த உணவுகள் என்ன, அது எப்படி சாப்பிடணும், எவ்வளவு அளவு சாப்பிடணும்னு எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். ஒரு வீடியோ உங்க ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கண் பார்வை குறையறதுக்கான முக்கியமான காரணங்களை பத்தி பார்ப்போம். இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறையில அதிகமா மொபைல் யூஸ் பண்றது, தூக்கம் குறைவா இருக்கிறது, விட்டமின் டெஃபிஷியன்சி, சத்தான உணவை சாப்பிடாதது, இவையெல்லாம் சேர்ந்துதான் கண் பார்வையை பாதிக்குது. இதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இருக்கு. அதுதான் சரியான சத்தான உணவை சாப்பிடுறது. இப்ப கண் பார்வையை மேம்படுத்துற 6 முக்கியமான உணவுகளை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட், கேரட். கண் பார்வைக்கு ரொம்ப முக்கியமான உணவு தான் இந்த கேரட். கேரட்ல பீட்டா கரோட்டின் சத்து அதிகமா இருக்கு. இந்த பீட்டா கரோட்டின் உடம்புல போய் விட்டமின் ஏயா மாறும். விட்டமின் ஏ என்ன செய்யும் தெரியுமா? கண் நரம்புகளை பாதுகாக்கும், நைட் விஷனை மேம்படுத்தும், கண் உலர்வை குறைக்கும். தினமும் 1ல இருந்து 2 கேரட் சாப்பிட்டா கண் பார்வை மேம்படும், கண் சோர்வு குறையும். காலையில கேரட்டை அப்படியே சாப்பிடலாம், இல்லைன்னா கேரட் ஜூஸ், சாலட் மாதிரி கூட சாப்பிடலாம். அடுத்ததா முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை ஒரு சூப்பர் ஃபுட்டு. இதுல விட்டமின் ஏ, விட்டமின் சி, அயன், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மாதிரியான சத்துக்கள் அதிகமா இருக்கு. இந்த நியூட்ரியன்ஸ் கண் செல்களை பாதுகாக்கும், கண் நரம்புகளை வலுவாக்கும். முருங்கைக்கீரைய கீரை கூட்டு, கீரை சூப்பு, கீரை பொரியல் மாதிரி வாரத்துக்கு 2ல இருந்து 3 தடவை சாப்பிட்டா நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததா பசலைக்கீரை. பசலைக்கீரையில லூட்டின், ஜியாக்சாந்தின்ற 2 முக்கியமான நியூட்ரியன்ஸ் இருக்கு. இந்த 2 நியூட்ரியன்ஸும் கண் டேமேஜ் ஆகாம பாதுகாக்கும், கேட்ராக்ட் ரிஸ்க குறைக்கும், ரெட்டினாவை பாதுகாக்கும். பசலைக்கீரையில சூப்பு, பொரியல், ஸ்மூத்தி மாதிரி வாரத்துக்கு 2 தடவை சாப்பிட்றது நல்லது. அடுத்ததா முட்டை. முட்டை கண்களுக்கு ரொம்ப நல்ல உணவு. முட்டையில விட்டமின் ஏ, லூட்டின், ஜிங்க் மாதிரியான நியூட்ரியன்ஸ் அதிகமா இருக்கு. இந்த நியூட்ரியன்ஸ் ரெட்டினாவை பாதுகாக்கும், கண் பார்வையை மேம்படுத்தும். ஒரு நாளைக்கு ஒரு முட்டை சாப்பிட்றது நல்லது. அடுத்ததா மீன். மீன்ல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் சத்து அதிகமா இருக்கு. இந்த ஒமேகா 3 என்ன செய்யும் தெரியுமா? கண் உலர்வை குறைக்கும், கண் இன்ஃப்ளமேஷனை குறைக்கும், ரெட்டினாவை ஆரோக்கியமா வச்சிருக்கும். மீன்ல சால்மன், சார்டின், மத்தி மீன் மாதிரியான மீன்களை வாரத்துக்கு 2 தடவை சாப்பிட்றது கண்களுக்கு ரொம்பவே நல்லது. அடுத்ததா பாதாம். பாதாம் ஒரு பவர்ஃபுல் ட்ரை ஃப்ரூட்டு. இதுல விட்டமின் இ அதிகமா இருக்கு. இந்த விட்டமின் இ கண் செல்களை பாதுகாக்கும், வயசாகும் போது வரக்கூடிய பார்வை குறைபாட்டையும் தடுக்கும். நைட்டு 5 பாதாம தண்ணீர்ல ஊற வச்சு காலையில வெறும் வயிற்றுல தோலை நீக்கிட்டு சாப்பிடலாம். கண் பார்வை மேம்பட செய்ய வேண்டிய 5 முக்கியமான விஷயங்களை பத்தி பார்ப்போம். தினமும் 7ல இருந்து 8 மணி நேரம் கண்டிப்பா தூங்கணும். மொபைல் ஸ்கிரீன் டைமை குறைக்கிறது நல்லது. தினமும் கண்களுக்கு ஓய்வு கொடுக்கணும், கண் எக்ஸசைஸும் செய்யணும். விட்டமின் அதிகமா இருக்கிற ஃபுட்ஸை அதிகமா சாப்பிடணும். அடுத்ததா சிம்பிளான ஐ எக்ஸசைஸை பத்தி பார்ப்போம். 20-20-20 ரூல். அது என்ன ரூல்னு கேக்குறீங்களா? 20 நிமிஷம் ஸ்கிரீன் பார்த்தா 20 வினாடி 20 அடி தூரத்துல இருக்கிற பொருளை பார்க்கணும். அப்படி பார்த்தா கண் ஸ்ட்ரெஸ் குறையும். இந்த எக்ஸசைஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கண்கள் ரொம்பவே விலை மதிப்புள்ளவை. ஒரு தடவை பார்வை குறைஞ்சா அதை சரி செய்யறது ரொம்பவே கஷ்டம். அதனால சத்தான உணவை சாப்பிடுங்க, கண்களுக்கு ரெஸ்ட் கொடுங்க, மொபைல் யூசேஜை கம்மி பண்ணுங்க. நாம முன்னாடி சொன்ன கண் எக்ஸசைஸையும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணினா உங்களோட கண் ஆரோக்கியம் நல்லாவே பாதுகாப்பா இருக்கும். உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க இல்லாம இந்த சேனல் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.